வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். நோர்வே இணையதளத்தில் சிறப்பாக தொண்டாற்றி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ள தெய்வங்களுக்கும், சிறப்பான முறையில் தவம் இயற்றிய ஐயா அவர்களுக்கும், இணையத்தை இணைந்துள்ள அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை நேர வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வாழ்க, வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஒரு டாபிக், பற்றும் பாசமும் நம்ம கிட்ட இருக்கிறது தான். இதுதான், இந்த ஒன்று தானும் வளராது பிறரையும் வளர விடாத ஒரு குணம் இது. பற்று என்பது பாத்தீங்கன்னா எதையாவது பிடிச்சுக்கிட்டே இருக்கும். பாசம் என்பது அதுல இருந்து விலகாம ஒரு அட்டாச்மெண்ட். அதாவது நம்ம சாதாரணமா குழந்தைகளை கூட சொல்லுவோம், குழந்தை பிறந்த புதுசுல எல்லாம் என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, அப்படியே தூக்கி தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கலாமா, கொஞ்சிக்கிட்டே இருக்கலாமா. மத்தவங்களும் ஆசையா வச்சிருப்பாங்க. நீ தூக்கியே வச்சிருக்காத, அது வளராது. தூக்கியே வச்சுக்கிட்டு இருக்காத, வளராது. தூக்கி தூக்கி இடுப்புல வச்சுக்காத, அது நடக்காது. மொத்தத்துல எந்த அளவுக்கு பாசத்துல அத நம்ம எப்படி எல்லாம் அது மேல ஒரு அட்டாச்மெண்டா இருக்கிறோமோ, அதோடைய சுய அறிவு அதுக்கு வளராது. அதோட சுயத்தோட மதிப்பு அதுக்கு தெரியாது. தனக்குள்ள தனக்கு எல்லாம், தமக்கு ஒரு ஆறாம் அறிவு இருக்கு, நம்மளால எல்லாம் முடியும் என்ற அந்த தன்னம்பிக்கை அதுக்கு வளராது. நம்பிக்கை இருக்காது. அதனாலதான் சொல்லுவாங்க, ஒரு அட்டாச்மெண்ட் ரொம்ப வச்சுக்காதுங்க, டிட்டாச்சு அட்டாச்மெண்ட்னு சொல்லுவாரு. அதுல இருந்து கொஞ்சம் ஒரு இது விலகி இருந்தாதான் அது கிட்ட இருக்கிற இயல்பூக்கம் தானாக வளரும். இல்லைன்னு வச்சுங்க, நாமளே அதை கெடுத்ததுக்கு நாமளே கெடுத்துட்டு பின்னாடி அது இப்படி வளரல அப்படி வரலன்னு அடுத்தவங்களை பார்த்து கம்பேர் பண்ணுவோம் நம்ம. அதனால அந்த அட்டாச்மெண்ட்னால எவ்வளவு பெரிய விளைவுகள்லாம் இன்னைக்கு மனித சமுதாயமே இந்த அளவுக்கு துன்பப்படுறதுக்கு காரணம், 6 குணம் 5 பேரு படிச்செல்லாம் இதுக்கு காரணம் அந்த பாசம், பற்று பாசம் என்ற அந்த அட்டாச்மெண்ட் தான் காரணம். வேற எதுவுமே காரணம் இல்ல, அந்த அட்டாச்மெண்ட் தான் காரணம். அந்த டிட்டாச் அட்டாச்மெண்டா இருக்கிறவங்க எல்லாம் இவங்க மகான்களா இருக்கிறாங்க. எந்த வித துன்பமும் இல்லாம இருக்கிறாங்க. அமைதியா, நீ மட்டும் எப்படிதான் இவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கியோ, நீ மட்டும் எப்படிதான் இவ்வளவு அமைதியா இருக்கியோ, நீ எப்படிதான் டென்ஷன் இல்லாம இருக்கிறியோ, உனக்கு எப்படி பரவாயில்ல, இந்த வயசுக்கு நீ நோய் நொடி இல்லாம இருக்கிறியோ அப்படின்னு யாராவது ஒருத்தரை கேட்டோம்னா, இல்ல நாம அந்த அட்டாச்மெண்ட்டுக்குள்ள சிக்காம அவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். டிட்டாச்சு அட்டாச்மெண்ட்ஸ், அந்த அட்டாச்மெண்ட்டுக்குள்ள அவங்க எல்லாம் சிக்காம இருக்கிறாங்க. அதுதான் காரணம். அவங்க நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அவங்கள சார்ந்தவங்களும் நல்லா இருப்பாங்க. இன்னும் கேட்டீங்கன்னா, அவங்கள சார்ந்தவங்களும் பாத்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க. அவங்க அவங்களோட சுயத்துல இருக்கிறாங்க. அவங்க அவங்களோட சுயத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனால இந்த பற்று பாசம் என்பது, பற்று என்பது எதையாவது பிடித்து கொண்டிருக்கும், பாசம் என்பது அதுல இருந்து விலகாமல் பிடித்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு குணம் தான் பின்னாடி என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, தான் தனது. எல்லாத்துக்கும் மூல காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த தான் தனதுதான். சாமிஜிக்கு நம்ம கொடுத்த பேசிக்ல கிளாஸ், அதுக்கு வந்த ஈகோல இருந்துதான் அந்த 6 குழந்தைங்க, அந்த 6 குழந்தைக்கு பிறந்தவங்க தான் அந்த 5 பேர பிள்ளைங்கன்னு சொல்லுவாரு சாமிஜி. எல்லாத்துக்கும் காரணம் அந்த தான் தனது. அது எங்க இருந்து உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பற்றும் பாசமும். நம்ம சில விஷயத்துல அந்த டிட்டாச் அட்டாச்மெண்டா தாங்க இருக்கிறோம். அது ஏங்க எல்லா விஷயத்திலயும் நம்ம இருக்கிற மாட்டோம்? ஏன் அறிவு அந்த இடத்துல எல்லாம் நமக்கு வேலை செய்ய மாட்டேங்குது? மற்ற விலங்குகளுக்கெல்லாம் இருக்கு, நம்ம ஏன் அப்படி இருக்க மாட்டேங்குது? இப்ப நாமெல்லாம் ஒரு சில விஷயத்துல பாருங்க, சாமி சொன்னதுதான் எல்லாமே. ஒரு கைப்பிடி துணி இருந்தா கட்சி மாதிரி இடுப்புல சுத்திட்டு எப்ப பாரு தெரியறது இல்ல. ஐய அசிங்கமா, அது எங்க வேலையோ அதுக்கு அங்க மட்டும்தானே யூஸ் பண்றோம். ஒரு தலையில வைக்கிற தலையணைய எப்ப பாரு இது இல்லாம என்னால உயிர் வாழ முடியாது அப்படின்னு எப்ப பாரு நம்மளுடைய கையில வச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா? இல்லையே. இல்ல நம்ம ஒரு ட்ரெயின்ல போறோம் வரோம், எல்லா இடத்துக்கும் போறோம் வரோம்.
போற இடத்துல எல்லாம் எவ்வளவு பேரை நம்ம ரயில் சிநேகம் சொல்லுவாங்க இல்லையா, போற இடத்துல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் எவ்வளவு பேர் இருப்பாங்க. போறோம் வரோம் பேசுறோம், எல்லாரையும் வாங்க வாங்க நான் இறங்க போறேன் அப்படியே என் வீட்டுக்கு வந்துதான் போகணும் நான் சொல்றோம் நம்ம எல்லாரையும். டிட்டாச்சு அட்டாச்மெண்ட்டுங்க அதுதான். அவங்க அங்கதான் வேலை, அங்க அது முடிஞ்சிருச்சுன்னா அதோட அதை கழட்டி விட்டுட்டு வரும் பாருங்க, அவ்வளவுதான். இப்படிதானே எல்லா இடத்துலயும் நம்ம இருந்திருந்தோம்னு வச்சுங்க, இன்னைக்கு உடல்ல நோய், உள்ளத்துல களங்கம், மனதுல குழப்பம், வாழ்க்கையில் சிக்கலே வந்திருக்காது யாருக்கும். இந்த அட்டாச்மெண்ட் ஒண்ணு இல்லாதனாலதான், வெறும் அட்டாச்மெண்ட்லயே இருக்கறதுனாலதான், இந்த பாசம்ன்ற ஒன்று, பாசம் பற்று என்ற ஒன்று இருக்கிறதுனாலதான் நம்ம கிட்ட அந்த தான் தனது என்ற ஒன்று தோன்றி இந்த அறுகுணத்துக்குள்ள வயப்பட்டுட்டோம். அப்ப நமக்குள்ள இருக்க அந்த உண்மை நிலை, நம்மளோட ஆறாம் அறிவு சிறப்பு என்பதே நமக்கு தெரியாத போனதுக்கு காரணமும் அந்த அட்டாச்மெண்ட் தான். அந்த அட்டாச்மெண்ட் தான் காரணம். நமக்குள்ள இருக்க அன்பும் கருணையுமா இருக்க இறைநிலை ஒன்று இருக்கிறது என்பதை உணர முடியாததுக்கு காரணமும் அந்த அட்டாச்மெண்ட் தான். மனிதனுடைய சிந்தனை ஆற்றல் தொடங்கின பிறகு அவன் உள்ளதை உணரும் போதுதான் அவனோட ஆறாம் அறிவு என்பது. மனிதன் சிந்தனை ஆற்றல் பெற்ற பின்னு உள்ளத்தை உணர்ந்து கொள்ளும் போது அது அறிவு எனப்படுகிறது. அந்த அறிவுக்கு பேருதான் ஆறாம் அறிவு அப்படின்னு சொல்றோம் நாம, இல்லைங்களா? 5 அறிவு வரைக்கும் என்ன பண்ணுது, இந்த ஐம்புலன்களால பொருட்களை ஒண்ணு நுகர்றது, இல்லைன்னா அனுபவிக்குது, ஜீவ உற்பத்தி செய்து, அவ்வளவுதான் அதுக்கு. ஆனா நமக்கு இன்னொரு அறிவு எக்ஸ்ட்ரா இருக்குன்றதை நாமளும் அந்த 5 அறிவு செய்யற அதே வேலையிலேயே இருக்கிறோம். நமக்கு அதுக்கு வித்தியாசமே இல்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த பற்று பாசம் தான் காரணம். அதே மாதிரி நம்மளும் உயிர் உற்பத்தி செய்யறோம், நுகர்றோம். நுகர்றோட தன்மை கூட அதை விட நமக்கு கம்மியா தான் இருக்கு, இல்லைங்களா? நம்ம வளர்க்குற ஒரு ஜீவராசி கூட எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம காலடியில எங்க ரூம்ல இருந்தா கூட ஒருத்தர் கேட்டு தட்டின பேரை கூட அந்த ஓசையை கேட்ட உடனே அவங்களுக்கு, நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா இங்கிருந்தே வாலாட்டிட்டு போகுது, தெரியாதவங்களா இருந்தா இங்கிருந்தே குலைச்சிட்டு போகுது. எவ்வளவு அதோடைய புலன்கள்ல எவ்வளவு ஆற்றல் அதுக்கு இருக்கு பாருங்க. ஆனா நமக்கு இல்ல, அவ்வளவு ஆற்றல் நமக்கு இல்ல. அது இருக்கிற இடத்துல இருந்தே யார் வராங்க போறாங்கன்னு அதோடைய ஒவ்வொரு புலன்களுக்கும் அவ்வளவு ஒரு நுண்ணிய காற்றல் அதுக்கு இருக்கு, நமக்கு இல்லை. ஏன்னா நம்ம தான் பற்று பாசத்துல தான் தனது என்ற ஈகோல 6 குணத்துக்குள்ள சிக்கி இருக்கிற நாம, நமக்குள்ள இருக்க அபரிதமான சிவசக்தி என்ற உயிர் சக்தியை, இறைவனையே உணரக்கூடிய உயிர் சக்தியை நாம புலன்கள் மூலம் விரயம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆற்றலை நம்மளால உணர முடியவில்லை. நமக்குள்ள எவ்வளவு பெரிய அறிவு இருக்கு, நமக்குள்ள எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு என்ற ஒரு ஆற்றலை நம்மால என்ன பண்ண முடியல, உணர முடியவில்லை. முதல்ல ஆஞ்சநேயர் பாத்தீங்கன்னாக்கா, ராமாயணத்துல விஸ்வரூப தர்சனம் கொடுத்தது ஆஞ்சநேயர் சொல்லுவாங்க. அதாவது சீதை அங்க காட்டுல இருக்கிறாங்க, உடனே சண்டைக்கு போயிடலாம் ராமர். அங்க என்ன நிலவரம் ஏதுன்னு தெரியாம நம்ம சண்டைக்கு போக கூடாது. ஒரு சண்டைன்னு போனோம்னாக்கா நிறைய உயிர் அங்க பலியாக இருக்குது. அதெல்லாம் நம்ம உடனே சண்டைக்கு போயிடக்கூடாது. முதல்ல போய் அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வாங்க. அங்க சீதை சிறப்பிட்டு இருக்காளா, அவ அங்கதான் இருக்கிறாங்களா, அவங்க என்ன இதுல இருக்காங்க அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு வாங்கன்றாரு ராமரு. அதுக்கு ஆஞ்சநேயரை போக சொல்றாங்க. ஆஞ்சநேயர், எப்பா என்னால முடியாதுப்பா, நான் போய் 7 கடலை தாண்டி போய் ஒரு இதுல போய் எப்படி போய் நான் போயிட்டு வர்றது, என்னால முடியாதுப்பான்னாரு ஆஞ்சநேயர். அப்பதான் அவர்கிட்ட இருக்க உண்மை நிலையே நீ எவ்வளவு பெரிய சக்தியானவன், உன்கிட்ட எவ்வளவு பெரிய அறிவு இருக்கு அப்படின்ற அவருக்குள்ள இருக்கிற ஆற்றலை கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வெளிப்படுத்தும் போதுதான் அவர் விரிய 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 விஸ்வரூப தரிசனம் எடுத்தார். அப்புறம் ஒரு செகண்ட்ல போய் என்ன பண்ணிட்டாரு, கடலை தாண்டி போய் சீதையோடைய நிலவரத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வந்துட்டாரு. இப்படித்தான் நாம, அவரு உடனே உணர்ந்துட்டாரு. ஏன்னா அவரு அந்த 6 குணத்துக்குள்ள வயப்பட்டு நம்மள மாதிரி சிக்கிக்கல எல்லாத்துலயும். ஆனா நாம என்ன பண்றோம், நமக்கு இதுல சிக்கி இருக்க போய் நம்மளுடைய ஆற்றலை இந்த ஐம்புலன்கள் வழியாக நாம இப்படி செலவு பண்ணிட்டே இருக்கும் பொழுது, பற்று பாசத்துக்குள்ள நம்ம சிக்கி கொண்டுட்டு இருக்கும் போது நம்மளுடைய உண்மை ஒரிஜினல் சக்தி, ஆறாம் அறிவு, இறைநிலையை உணரக்கூடிய ஒரு சக்தியை நம்ம பெற்றிருக்கிறோம். அது நமக்குள்ள இருக்க அன்பும் கருணையாக இறைநிலை வீட்டிருக்கு என்பதையே உணர முடியாமல் நாம இருக்கிறோம்.
அப்போ இந்த புலன்கள் வாயிலாக, இந்த புலன்கள் தான் மெயின். இந்த புலன்கள் மேல ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, வந்துருச்சுனாக்கா நமக்குள்ள இருக்க உண்மை நிலையை நம்மளால உணர முடியும். சாமிஜி சொல்வாரு, இந்த பிறவினாலும் சரி, அடுத்த பிறவி எந்த பிறவி எடுத்துக்கிட்டாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, குடும்பத்துல இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இந்த உணர்வுகள், ஐம்புலன் வழியாக நாம செய்து கொண்டிருக்கும் உணர்வுகள் மூலம் நாம என்னென்ன அனுபவங்கள்லாம் உள்ள பதிவு செய்து கொண்டிருக்கிறோமோ அதை பொறுத்துதான் இந்த பற்றும் பாசமும் நம்மிடம் பதிகிறது. நாம் அனுபவிக்கக்கூடிய அனுபோக அனுபவம். அப்ப இந்த ஐம்புலன்கள் வழியாக செலவு செய்யக்கூடிய போய்கொண்டிருக்க ஆற்றலை ஐவுணர்வுகளில் மூலம் நாம உள்ள பதிந்து கொண்டிருக்கிற அனுபவங்கள் எப்படி நீங்க எந்த மாதிரி விஷயத்த உள்ள பதிவு பண்றீங்களோ அதை பொறுத்துதான் நம்மளோட பதிவு. அதுல இருந்துதான் நீங்க எந்த அளவுக்கு பற்று பாசத்துக்குள்ள சிக்கிறீங்கன்றத அந்த பதிவை வச்சுதான் இருக்கு நம்ம எந்த அளவுக்கு இருக்கு நம்ம உள்ள சிக்கிக்கிட்டு இருக்கோன்றது. அப்போ இந்த ஐம்புலன்களை ஒரு கண்ட்ரோல் விட்டு அந்த உணர்வுகளை நான் இதை இப்படிலாம் செலவு தேவையில்லாம செலவு பண்ணக்கூடாது, இப்படிதான் செலவு பண்ணணும் என்ற ஒரு அறிவோடு நாம இந்த புலன்களை ஏற்றி கொண்டிருந்தோமானால் அது ஒரு வழியாக வயப்படும். அந்த உணர்வுகளை நம்மளோட அறிவின் கட்டுப்பாடுக்குள்ள நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கா அப்போ இவ்வளவுலாம் செலவு பண்ணணும், இதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு, அந்த அளவு முறையை மீறி நம்ம மாறக்கூடாது என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் அந்த உணர்வுகள் மெய் உணர்வுகள் ஆகும். உணர்வுகள் மெய் உணர்வு பெறலன்னு வச்சுக்கோங்க, பற்று பாசம் தான். நம்ம கிட்ட தேவையில்லாததான் பார்ப்போம், தேவையில்லாததான் கேட்போம், தேவையில்லாத விஷயங்களே தான் உள்ள நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ இந்த உணர்வுகளை நாம் மெய் உணர்வுகளாக மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாம் இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில துன்பம் இல்லாம வாழணும்னா இந்த புலன்கள் வழியாக போயிருக்கும் அந்த உணர்வுகளை மெய் உணர்வுகளாக நாம மாற்றணும். புலன்கள் எந்த பொருளை அனுபவிச்சாலும் அதுல நம்மளோட உயிர் சக்தி தான் போகுது. இதனால உடலுக்குள்ள நாம நீங்க தேவையில்லாத வகையில நம்ம செலவு கொள்ளும் போது நம்ம உடம்புக்குள்ள அணு அடுக்கு சீர்குலைவு ஏற்படுகிறது. இதுதான் வாழ்க்கையில இன்பமாகவோ துன்பமாகவோ வருகிறது நமக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிற அந்த அறிவு மட்டும் நமக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, துன்பமே இருக்கிறது. ஒரு பேரின்ப நிலையிலே இருப்போங்க நாமெல்லாம். இதுதாங்க மெய் உணர்வு. இந்த மெய் உணர்வு பேர்லன்னா உணர்வுகள் வழி கொஞ்சம் கொஞ்சமா புலன்கள் வழியாக இந்த உணர்வை கூட நம்மளால உணர முடியாத ஒரு நிலை சீக்கிரமே இன்னைக்கு ஏற்பட்டுட்டு இருக்கு. அன்னைக்கெல்லாம் பாருங்க, வயசானவங்க கடைசி காலம் வரைக்கும் கண்ணு நல்லா தெரிஞ்சிட்டு இருந்தது, காது நல்லா கேட்டுட்டு இருந்தது, யாரு வரா யாரு போறான்றதெல்லாம் அவ்வளவு அழகா தெரியும். இப்ப பாருங்க, சீக்கிரமா கண்ணு போயிடுது எல்லாருக்கும், சீக்கிரமா காது கேட்காம போறது. நான் ஒரு வாட்டி திருவண்ணாமலையில மௌனம் எடுக்க போயிருந்தேன் 3 நாள். அங்க பாத்தீங்க 90 வயசு பாட்டி மௌனம் அட்டன் பண்ண வந்திருந்தாங்க. பாருங்க, நம்ம உடம்புல இருக்க அந்த காந்த உயிர் சக்தியை அந்த அம்மா வாழும் காலத்துல இந்த உணர்வுகளை மெய் உணர்வுகளாக மாற்றி அமைத்ததால் தான் இந்த 90 வயசுலயும் தனக்கு ஒரே மகன் சென்னையில இருக்கிறாரு. தான் மகன் தன்னை கவனிச்சுக்கலன்னு அந்த அம்மா எதிர்பார்க்கல. காந்தம் உடம்புல குறைஞ்சா நெகட்டிவ் தான் வரும். நீ என்ன கவனிச்சுக்கல, நான் என்ன பார்க்கல, நான் உன்னை இப்படி வளர்த்தேன், நான் அப்படி வளர்த்தேன், உனக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு காந்தம் தெளிவா இருந்துதான் நான் என் சுயத்துல வாழ்றேன், என்னோட சுயத்தை வாழ்றன்ற தன்னம்பிக்கை வரும். அந்த இடத்துல பற்று பாசத்துக்குள்ள சிக்காது. என்ன பண்ண அந்த என் பையன் கிட்டதான் நான் இருக்கணும், என் பேர பிள்ளைங்களதான் நான் பார்க்கணும்னு இருக்காது. அவங்க இடத்துல எல்லாம் நல்லா இருந்தா போதும்னு அந்த அன்பு உள்ள வாழ்த்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அன்பும் கருணையும். இல்லைன்னு வச்சுங்க, பற்று பாசத்துல நான் உன்னை இப்படி வளர்த்தேன், உன்னை நான் அப்படி வச்சிருந்தேன், நீ என் கை, நீ என்னை இப்படி பார்த்துக்கணும், அப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாம் வரும். எதிர்பார்ப்பு நிறைவேறலாம் ஏமாற்றம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இன்னும் அதுவே போய் கவலை அது உலகத்துக்குள்ள சிக்கிக்கிட்டே இருக்கும் அந்த பற்று பாசமும். அந்த பாட்டி 90 வயசுல என்கிட்ட என் மௌனத்தை அவங்க அட்டன் பண்றாங்க. முன்னாடி தரையில உட்கார்ந்து சேர்ல கூட உட்காரல. அவங்க என்ன திரும்ப சொன்னாங்க, போன வருஷம் வரைக்கும் தொண்டு செஞ்சு இருக்காங்க, இந்த வருஷம் தான் எனக்கு தொண்டு கூட சர்வீஸ் செய்ய முடியலன்னு வேற சொல்றாங்க. அதை விட இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, நான் இது வரைக்கும் எப்பவுமே சக்திகளம் கண்ண முன்னா சக்திகளம் வரும், இப்ப சக்திகளமே வரமாட்டேதுமா, ஏமா அப்படின்னு கேட்டாங்க அவங்க என்கிட்ட. ஒரே மகன் சென்னையில இருக்காரு. இந்த அம்மா தனக்கு துணி தானே துவைச்சுக்கலாம், தன்னுடைய வேலைகள் தனக்கு சமையல் எல்லாம் பார்த்துக்கிட்டு பஸ் புடிச்சு ஏறி இந்த அறிவுத்தொழிற்குள்ள அவங்க மௌனம் அட்டன் பண்றாங்க.
எனக்கு இப்ப சக்திகளுமே வரமாட்டேங்குதுமான்னு வேற கேக்குறேன். அம்மா நீ சிவத்தோட கரைஞ்சிட்டமா எப்பவோ, உன் ஆன்மா அதோட கரைஞ்சு நிக்குதுமா. உனக்கு இனிமேல் சக்திகளும் அவருக்குள்ள இருக்கிற பற்று பாசம் இல்ல அவங்க கிட்ட. அன்பும் கருணையும் ஃபுல்லா வெளியே உண்மை உணர்வு புலன் வழியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதுல உணர்வு. அதுக்கு ஒரு கட்டுப்பாடு அறிவின் கட்டுப்பாடுக்குள்ள அது வந்துருச்சுன்னா அது மெய் உணர்வு. இந்த மெய் உணர்வே தான் நமக்குள்ள இருக்க அன்பும் கருமையாக இருக்க இறைநிலையை உணரக்கூடியது. இதுதான் உண்மை உணர்வு உள்ளவங்களாக அவங்க மாறிட்டாங்க. அவங்க சுத்த வழியோட கறந்துட்டாங்க. அவங்களோட ஆன்மா அதோட லயமாகி இருக்கிறதா மட்டும்தான் அவங்களால தெரியல அவங்களுக்கு. நீ சுத்த வழியோட உன் ஆன்மா எப்பவும் சுத்த வழியோட இருக்குமா? இனிமேல் எதுக்கு அதுக்கு கீழே சக்திகளும் தெரியணும்னு நினைக்கிறீங்கன்னு. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்க அட்டாச்மெண்ட் இல்லாம பற்று பாசத்துக்குள்ள சிக்காம வாழும் காலத்துல இருந்தே அவங்க இந்த புலன்களை அறிவின் கட்டுப்பாடுக்குள் வச்சிருந்ததால அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த காந்த திணிவு இன்னைக்கு இவ்வளவு வயசுலயும் தன் மகனுக்கு தன்னுடைய பென்ஷன் அனுப்புறாங்களே தவிர தன் மகன் தன்னை கவனிச்சுக்கலன்ட்டு அவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கிறாங்க பாருங்க. இதுதாங்க உண்மை உணர்வு என்பது. இப்படிதான் ஒவ்வொருத்தரும் வாழணும் இந்த உலகத்துல. உண்மை இப்ப அவங்க என்ன பண்றாங்க? இவ்வளவு வயசுக்கும் அன்பும் கருணையுமாக எல்லாருக்கிட்டையும் இருக்காங்க. இவ்வளவு வயசுக்கும் தொண்டு செய்யறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். பிள்ளைய எதிர்பார்க்கல, தன்னை கவனிக்கலன்னு சபிக்கல, எதையும் பண்ணல. இன்னைக்கு அவங்களால உள்ள ஹெல்ப்பா அந்த குடும்பத்துக்கு அவங்க செய்யறாங்க இந்த அம்மாவுக்கு பென்ஷன் வர்றதுனால. பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் இதுல எல்லாம் அடங்கியிருக்கு. ஐம்புலன்கள் உணர்வுகளை மெய் உணர்வுகளாக மாற்றும் போது நமக்குள்ள இருக்க இறைத்தன்மை வெளியே வரும்போது தாங்க. இல்லைன்னு வச்சுங்க, அட்டாச்மெண்டோட இருக்கும்போது அறுகுணத்தில் சிக்கி 5 பெரும் பழி செயல் பாவங்களை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக நாம மாறிக்கொண்டிருக்கிறது இன்றைய சமுதாய நிலை. அன்னைக்கு 10 பசங்க இருந்தாங்க. 10 பசங்களை வளர்த்தவங்க எல்லாம் இப்படி எல்லாம் இழுத்து பிடிச்சு வளர்க்கல. இன்னைக்கு 2, 1ன்றவங்களும் ரொம்ப பாசம். அதோட இயல்பூக்கத்தையே அதுகிட்ட தன்மாற்றம் அடைய விடாம பண்றாங்க இன்னைக்கு இருக்க பெற்றோர்கள். 2 இருக்கிறது 1 ஆயிடுச்சு. ஓவர் பற்று பாசம். அந்த பற்று பாசமே அந்தந்த ஒவ்வொரு குழந்தைகளையும் மரண குழியில தள்ளிக்கிட்டு இருக்காங்க இன்றைய பெற்றோர்கள். இன்றைக்கு குழந்தைங்களுக்கு யாரு அந்த குழந்தைகளை தவறான பாதைகளும் சமுதாயம் சுத்தி இருக்கவங்கள அவங்க ஒவ்வொரு பெற்றோர் தான் காரணம். அந்த பற்று பாசம் தான் காரணம். தான் ஒன்னே ஒண்ணு வச்சிருக்கிறோம், நமக்கு ஒன்னே ஒண்ணு இருக்குது அப்படின்ற இந்த பாசம் தான் அதோட சுய அறிவை வளர்க்க விடாம, அதோட சுயத்துல அதை நிக்க விடாம, அதோட சுய இயல்பூக்கத்துல இருந்து அதை வளர விடாம தடுக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாவ செயலை பெற்றோர்கள் தான் இன்னைக்கு செய்யறாங்களே தவிர வேற ஒருவர்கள் யாரும் செய்வதில்லை. ஒரு முறை பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவங்க கிட்ட பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாரு? கிருஷ்ண பரமாத்மா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சொல்றாரு, இந்த கலியுகம் எப்படி இருக்கும்ன்றத பத்தி சொல்றாரு. அப்ப சொல்லும் போது அந்த அந்த கிளாஸ் அவர் எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு எப்படி இருக்கும்னு. அப்படியே பீமன் கண்ணு மூடுறாரு. கண்ணு மூடும் போது 4 கிணறு இருக்கு. 3 கிணறும் பால் அடைஞ்சு இருக்குது. ஒரு கிணறு மட்டும் நிறைய தண்ணியோட செழிப்பா இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு இப்படி வந்துச்சு கிருஷ்ணான்னு கேக்குறேன். இது கலியுகம். எந்த அளவுக்கு வசதியானவங்க இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஏழைகளும் ரொம்ப இருப்பாங்க. ஆனா ஒருத்தர் கூட கொடுத்து உதவ மாட்டான். இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவ மாட்டான். தானே இன்னும் 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 கொடுத்து தானே இன்னும் சேர்க்க பார்ப்பானே தவிர தனக்கு இவ்வளவு போதும் என்ற அந்த பற்று பாசம், பணத்து மேல இருக்கிற பற்று, தன்னோட சன்னதிக்கு மட்டும் அடுத்தடுத்து சேர்த்து வைக்கணும்ன்ற பாசம், தான் எல்லா உயிரும் ஒரு உயிராக பார்க்க மாட்டான். அவன் என்னதான் சேர்த்து போனோம்னா கஷ்டப்படணும் கொடுத்து உதவ மாட்டான். அப்படிப்பட்ட காலம் இந்த கலிகாலம். அர்ஜுனனுக்கு ஒரு கனவு வருது. அப்படியே கண்ணை மூடும் போது அவருக்கு ஒரு காட்சி தெரியுது. சாமி, ஒரு குயில் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு முயலை குத்தி 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 துன்புறுத்திக்கிட்டே இருக்குது. அப்ப குயில் என்பது எவ்வளவு அழகாக ஒரு கூவக்கூடிய ஒரு பறவை இனம் இல்லையா? அது எதுக்கு ஒரு முயலை குத்தி துன்புறுத்துற மாதிரி எனக்கு ஒரு காட்சி வந்தது அப்படின்னு கேக்குறாரு. அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த கலிகாலத்துல பொய்யான போதனைகளை உரைத்து குயில் மாறி தேனான தெளிவான குரலில்
பொய்யான போதகங்களை கூறி மக்களை தீய வழிக்கு கொண்டு செல்லக்கூடிய குருமார்கள். அதையாவது ஒரு தீய விஷயத்த நல்லது மாதிரி இனிமையா பேசி பேசி மக்களை கெட்ட வழிக்கு கொண்டு போய் மக்களை துன்புறுத்தக்கூடிய குருமார்கள் நிறைய தோன்றுவார்கள்னாரு. பாருங்க, நமக்கு எவ்வளவு தெளிவை கொடுத்திருக்கிறாரு சாமிஜி. எவ்வளவு தெரியும். இப்படி ஒரு குருவை பிடிக்கிறதுக்கே நம்மள ரொம்ப புண்ணியம் ஆகுவாங்க நம்ம எல்லாம். இப்படி போலி குருமார்கள் புயல் மாதிரி பேசி மக்களை துன்புறுத்தி அழிவு பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய குருமார்கள் நிறைய தோன்றுவார்கள். நாங்க அடுத்து நகுலனுக்கு ஒரு கனவு வருது. அவன் ஒரு பசு எப்பவே தன்னுடைய நாக்கால நக்கி நக்கிதான் ஒரு தன்னுடைய குட்டிய வந்து சுத்தப்படுத்தும். ஆனா சுத்தப்படுத்துறன்ற பேர்ல ஒரு பசு வந்து ரொம்ப நக்கி நக்கி வந்து அது உடம்புல ரத்தமே வந்துருது. ரத்தம் வந்து அதை கொல்ற அளவுக்கு, அது இறந்து போற அளவுக்கு இருக்குது. அது இதுக்கு என்ன அர்த்தம்ன்றாங்க, இந்த கலிகாலத்தில் குழந்தைகளுக்கு பெற்றோர்களை யமனாக மாறுவார்கள் பற்று பாசத்தினால். எவ்வளவு பெரிய இது பாருங்க. சாமிடி ஏன் டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் சொன்னாரு? உரையிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. ஆசான் அருள் தந்தை சொன்னார் பாரு, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. இன்றைக்கு இருக்கும் பெற்றோர்கள் குழந்தைங்களை பாசம் என்ற பேர்ல இப்படி வளர்க்குற அப்படி வளர்க்குற படிப்பு ஒரு சுமை எல்லாத்தையும் பாசத்துல என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளுக்கு யமன்களாக பெற்றோர்களே மாறுவார்கள் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். இந்த கலிகாலம் அப்படிதான் போகின்றார். லாஸ்டா சகாதேவனுக்கு ஒரு கனவு வருது. இந்த உலகமே வந்து அழிவு பாதையில எல்லா இயற்கையே வந்து என்ன பண்ணுது, மக்களை அழிச்சுட்டே வருது, ஒரே ஒரு செடி தான் காப்பாத்துது அப்படின்னு. என்னன்னு பார்த்தா, இந்த உலகன்ற பேரழிவை காக்கக்கூடிய ஒரே சக்தி இறைவனால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். இறைவனால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். வேற யாராலையும் இத வந்து சரி பண்ணவே முடியாது. அந்த இறைவன் கூட காப்பாற்றணும்னா நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? குரு குரு நமக்கு சொன்ன போதைகளை கேட்டு அலட்சியப்படுத்தாமல், அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வசம் சொன்னாரு பாருங்க சாமிஜி. அறியாமைக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறீங்க? தெரியாம செஞ்சுட்டோம்னு நினைக்கிறீங்களா? பற்று பாசத்துல உள்ள இருக்க உண்மை நிலையாக இருந்து கொண்டிருக்க இறைநிலை நம்ம கிட்ட கூவிக்கொண்டே இருக்கிறது. அது நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறது. அது நமக்கு அப்ப நம்ம தெரியாதையா தப்பு பண்றோம். தப்பு பண்ணும் போதெல்லாம் அது சொல்லிட்டு தானே இருந்துச்சு. அப்ப அறியாமலை செய்யறோமா? தெரியாமல செஞ்சோம். தப்பு. பற்று பாசத்தில் சிக்கி இருக்கிற நாம அதை அலட்சியப்படுத்தி இந்த தண்டனைக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய தண்டனை இருக்குன்னு என்ற அறியாமையில தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தெரியாமல யாரும் தவறு செய்யல. அறியாமைக்கு அர்த்தம் என்னன்றதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். நீ இன்னைக்கு இந்த குற்றம் பண்ணிக்கிட்டு இருக்க உன் புலன்கள் மூலம் தேவையில்லாத தான் தனது என்பது மூலம் நீ அதுல அனுபவிச்ச அனுபவங்கள் ஈகோல அருகுணத்துல 5 பெரும் படி செயல்கள்ல நீ செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் பின்னாடி எவ்வளவு பெரிய பாவம் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு என்ற அறியாமையில இருக்கிற. இந்த அறிவுக்கு அந்த தெளிவை கொடுக்க வந்து ஒளியை ஏற்ற வந்தவர்கள் தான் குருமார்கள். அப்ப இறைவன் நம்மளை காப்பாத்தணும்னாக்கா, இந்த உலகத்தை காப்பாத்தணும்னாக்கா நாம என்ன பண்ணணும்? குருமார்களுடைய தத்துவங்கள் கேட்டு நடக்கணும். அப்பதான் உள்ள இருக்க உண்மை நிலையாக இறைவன் நம்ம பேசுறத கேட்டு நடக்கக்கூடிய பக்குவம் நமக்கு வரும். அப்பனா அந்த அட்டாச்மெண்ட் இருந்தோம்னா உணர மாட்டோம். உணர்ச்சி வசத்துலதான் இருப்போம். திருப்பி அறியாமைக்கு கரெக்டான காரணத்தை நமக்கு சாமிஜி அழகா சொல்லியிருப்பாரு. நமக்கு அறியாமைக்கு தெரியாம செஞ்சோன்றது அர்த்தம் இல்ல, பின்னாடி எவ்வளவு பெரிய ஆப்ப நமக்கு காத்துட்டு இருக்குன்ற அறியாமையில நாம இருக்கிறோம் அப்படின்றது. அப்போ இந்த ஐம்புலன் வழியாக நம்ம போய் கொண்டிருக்கின்ற உணர்வுகளை மெய் உணர்வுகளாக அளவு முறையோட காத்து ஒன்றும் நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் கேட் தட்டுறாருங்க. வாங்கன்னா நம்ம கூப்பிடுறோம். யாரு, என்ன, ஏது, ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க அப்படின்னு எத்தனை கேள்வி கேட்டு ஒருத்தர் உள்ள வரணும். அப்படிதானங்க நாம என்ன பண்ணணும்? இந்த புலன்களை நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு நம்ம கொண்டு வரணுமா இல்லையா? அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அதன் பலன் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. இது வரைக்கும் தெரியலங்க நமக்கு. அது வழியாக போயிட்டு இருக்க அந்த உணர்வுகளை தேவையில்லாத விஷயத்த உள்ள நிறைய ரெக்கார்ட் பண்ணி அன்னமய கோஷத்திலேயே மனசு உறைஞ்சு கிடைச்ச வச்சுட்டோம். இதோ வந்துருச்சு பொங்கல் எல்லாம் வருது, ஜனவரி 1 எல்லாம் மீட் ஷோ அந்த ஷோ அது இதுன்னுட்டு கண்கள் மூலியம் என்ன பண்ணுவோம்?
இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கு, எல்லாம் உணவுல இருந்து எல்லாத்துலயும் இந்த மாயிலை சிக்கி கொண்டிருக்கிறத எல்லாமே அன்னமய கோஷா. ஐப்பசி பௌர்ணமியிலப்ப அன்னமய கோஷா. இறைவனை நம்ம பார்க்க போறோம். சிவனுக்கு ஃபுல்லாக அன்னமயத்திலே ஃபுல்லா மூடி வச்சிருக்காங்க. என்னங்க அர்த்தம் அதுக்கு? உன் வயிறு எரிஞ்சிச்சுன்னா, உன் வயித்துல அன்னம் இல்லைன்னா, ஒவ்வொரு உயிரும் வயிறு எரிஞ்சிச்சுன்னா, உன்னை யாரு படைச்சா? உனக்குள்ள இருக்க இறைய நீ உணர முடியாது. ஆனா நீ பற்று பாசத்துல அந்த உணவு மேல இருக்க அதிகப்படியான இதுல நீ அதிகமா அதை உட்கொண்டாலும், அதை அதிகமா சேர்த்துக்கிட்டதாலும் நீ என்ன உணர முடியாது. நல்லது. நம்மளுடைய அன்னமய கோஷத்துல என்ன உறைந்து கொண்டிருக்க இந்த மனதை ஐப்பசி பௌர்ணமியில சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடத்துறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னாக்கா, இது இல்லைன்னா நீ என்ன உணர முடியாது. இத நீ அதிகமா எடுத்துக்கிட்டாலும் நீ என்ன உள்ள இருக்கிற உண்மை நிலை அந்த விளக்குனா உள்ள இருக்கிறது அவரு. நீ உண்மையே உணர முடியாது. உனக்குள்ள நான் இருக்கிறத உன்னால உணர முடியாது. நீ பற்று பாசம் இருந்தான்னா இதுலயேதான் இருப்ப. அந்த அன்னமயத்திலேயே இருப்ப. ஒண்ணு சாப்பாடு, இல்ல ஊர் சுத்துறது, இல்ல இந்த மாயில இருப்ப. இதேதான் அடுத்து மனோமய கோஷா. நீ இதுல தேவையில்லாதெல்லாம் உள்ள ரெக்கார்ட் பண்ற. கான்சியஸ் மைண்டு, புறமணம். இந்த புறமணத்துல புலங்கள் வழியாக தேவையில்லாத உள்ள ரெக்கார்ட் பண்ணுவோம். எஜமா உள்ள நடுமண யாரு? மனோமய கோஷா. மனம் அறுகுணத்துல சிக்கி கொண்டிருக்கு. நீ தேவையில்லாத போட்ட அனுபவங்கள் உடைய பதிவு காரணமாக. இவர் தொழிலாளி. இவருக்கு புலன்கள் என்ற அந்த எஜமான் என்ன போட்டாரோ அதை மூளை வழியாக எண்ணமாக வர வச்சு வேலை செய்ய வைக்கிறது தான் அவர் வேலை. அப்ப உள்ள போடுறவரும் உஷாரா போடணுமா இல்லையா? புலன்கள்கிட்ட தானே எல்லாமே இருக்கு. அதனாலதான் சாமிஜி நமக்கு கொடுத்த ஒரு பெரிய தவம் பஞ்சே இந்திரிய தவம். இந்த பஞ்சேந்திரிய தவத்தை எந்த அளவுக்கு இருக்கீங்களோ, இந்த ஐவுணர்வுகளை மெய் உணர்வுகளாக நாம மாற்றி, மெய் உணர்வுகளாக மாற்றிய பின்பு அதுல ஒரு அறிவை எப்படி பண்ணுவோம்? இது வரைக்கும் புலன்களை அதிக நாள் படுத்தி அதன் பல உணர்ச்சிகள் அறிவை வென்றன. இப்போ அவ்வறிவால் ஆராயப்படுகினேன். அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன். அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது. அறிவு புலன்களை அறிந்தது, வென்றது. அங்கு வாருங்கள், அமைதி விரும்புவோர். அமைதி வேணும், எனக்கு நல்ல பதிவு வேணும், என் லைஃப் நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கணும், என்னுடைய சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, புலனடக்கம் என்பது ஐவுணர்வு மெய்யுணர்வாக மாறி உண்மை உணர்வை நாம் உள்ள இருக்கும் இறையை பெறும்போது எனக்குள்ள இருக்க அன்பும் கருணையும் இந்த பற்று பாசத்துல இருந்து விலகி எனக்கு இருக்க அன்பும் கருணையும் வெளிப்படும் பொழுது மட்டும்தான் நான் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன். அங்கதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பற்று பாசம் இருக்கிறவன் தான் தனது என்ற அந்த அதிகார பற்றுல வேற இருப்பான். புகழ் அதிகாரம் புலன்பத்திலேயே இருப்பாங்க. தன்னடக்கம் என்பது எவன் ஒருவனுக்கு தன்னடக்கம் இருக்கோ அவனுக்குள்ளதான் அன்பும் கருணை என்ற இறைநிலை வெளிப்படும். தன்னடக்கம் என்பது ஆலயமணி தலைக்கு உள்ளது. ஆனால் அதன் ஓசை தொலைதூர வரை கேட்கிறது. அது போலதான் அடக்கமாக செய்யக்கூடிய ஒருத்தன் செய்யக்கூடிய ஒரு தொண்டு கூட நெடுங்காலம் வரை பயன் தரும் அப்படின்னு சொல்லுவாரு. எவ்வளவு ஆலயமணி எவ்வளவு கவுந்திருக்கோ அது ஓசை எவ்வளவு தூரம் கேட்குது, அது எவ்வளவு தன்னடக்கமா இருக்குது அப்படிங்கிறாரு. அதே மாதிரிதான் நாம எவ்வளவு அடக்கமாக இருந்து செய்யக்கூடிய ஒரு தொண்டுல கூட ஒரு புகழ், அதுல ஒரு அதிகாரம், எனக்கு நான் இவ்வளவு நேரம் செய்யறேன், இவ்வளவு செய்யறேன், எல்லாமே பற்று பாசத்துக்குள்ள அடக்கம் தாங்க இதெல்லாம். இது நீங்க அமைதியா இருந்து செஞ்சு பாருங்க. உங்க புகழ் எவ்வளவு தூரம் போகுது, எந்த அளவுக்கு நீடித்து நிலைத்து இருக்குது என்பது அங்கதாங்க தெரியும் நமக்கு. மன்னிக்கணும், எனக்கு இங்க டைம் என்னுடைய கிளாஸ் இங்க நின்னு போனதால நான் கொஞ்சம் அதிகமாவே பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பற்று பாசம் என்றதுல சிக்கி நம்மளும் பாதிச்சிருக்கோம் இல்லையா? அதுல இருந்து சாமிஜி நம்மளை வெளிப்படுத்தி இப்பதான் ஒரு விழிப்பு நிலைக்கு வந்துகிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் டைமிங் எனக்கு இங்க என்னுடைய வால் கிளாஸ் நின்னு போயிருக்கு. வாழ்க வளமுடன். இதுவரையிலும் நம்மளுடைய பற்று பாசம் இந்த அட்டாச்மெண்ட்லயே நாம இருந்தோம் என்றால் தீய பதிவுக்குள் உள்ளாகுவோம். இதுல இருந்து நாம விடுதலை பெற வேண்டும் என்றால் இதுக்கு பஞ்ச இந்திரிய தவம் மிக மிக அவசியம். இதுக்குள்ள நம்ம சிக்கி கொள்ளாம இருப்பதற்கு தவத்தை இயற்றி நமக்குள்ள இருக்க பற்று பாசத்தை விலக்கி அன்பு கண்ணை வெளிப்படுத்துவோம் என்று சொல்லி இறைநிலை நம்மகிட்ட இருக்க உண்மை உணர்வை நாம் வெளிக்கொண்டு வருவோம் என்று சொல்லி சிறிய சிந்தனை நான் இதனோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் அம்மா.